மருத்துவமனையில் பணியாளராக வேலை செய்யும் போனா பணி நேரம் முடிந்து இரு பேருந்துகளில் மாறியே ஏறி உட்கார இடம் இல்லாத கூட்டத்தில் நின்றபடி பயணித்தே களைப்போடு வீட்டிற்கு வந்தால் இளைப்பாற. போனா வீட்டின் வாசலில் காலடி வைக்கும் நேரம் அவளை வரவேற்பது போல கணவனால் உள்ளிருந்து வீசி எறியப்பட்ட பொருட்கள் அவளது காலை வந்து பலமாய் தாக்கியது. வலியால் துடிதுடித்து போன புவனா அம்மா என உச்சக்குரலில் கூச்சலிட்டு அழுது கொண்டே அடிபட்ட காலை பிடித்து கொண்டாள். அவள் கண்களில் வழிந்த நீரும் அவளது அலறல் சத்தம் இறந்த அவளது தாயின் உணர்வுடன் கலந்திருக்குமோ? அங்கே புவனாவின் அழுகுரலுடன் அவளது தாயின் அழுகுரலும் சேர்ந்தாற் போல இரட்டை அழுகுரலாக அங்கே ஒலித்தது. கணவனால் வீடு முழுவதும் தூக்கி எறியப்பட்ட சிதறி கிடந்த பொருட்களை பார்த்து அதிர்ச்சியடைந்தாள் புவனா. பின்னர் கோபமாய் உள்ளே நுழைந்த அவள் ஆக்ரோஷமாய், "ஏங்க, இங்கே என்ன நடக்குது? இது என்ன பைத்தியக்காரத்தனா?" என அலறியபடி தன் கணவன் பெரியசாமியின் சட்டையை கோபமாக பிடித்து குலுக்கினாள். அங்கே அவள் கண்ட மற்றொரு காட்சி பூமியை வெடித்து தான் உள்ளே செல்வது போல் தோன்றியது புவனாவிற்கு. அவன் தெய்வமாய் வணங்கும் பெற்றோரின் புகைப்படம் கண்ணாடி நொறுங்கி சிதைந்து கிடந்தது. அதை கண்டு அவள் போட்ட சத்தத்தில் அவள் தொண்டையிலிருந்து இரத்த பீரிட்டு பாயும் போல் தோன்றியது அவள் கணவனுக்கு. "ஆமாடி, நான் அப்படிதான் செய்வேன். ஆட்டோவிற்கு தவணை கட்ட இன்னைக்கு தான் கடைசி தேதி என்று காலையிலே எத்தனை முறை உன்கிட்ட பணம் கேட்டேன். ஆனால் நீ பணத்தை எங்கே வச்சிருக்கேன்னு பதில் சொல்லாமல் திமிரா போன. இப்படி தாண்டி நடக்கும். அதோட கஷ்டத்தை நீ தான் அனுபவிக்கணும்" என்றான். ஆட்டோ ஓட்டுறான பெரியசாமி கோபத்தில் காரியம் செய்பவனும் கடும் புயலில் கப்பல் விடுபவனும் சரிசமம் என்கிறது பிரெஞ்சு பழமொழி. அதுபோல சின்ன பின்ன ஆக்கியது தன் வீட்டு பொருள் என்பதை உணராது சேதம் செய்திருந்தாள் பெரியசாமி. "இங்கே பாருங்க, அது எனக்கு உழைச்சி கிடைச்ச பணம். அது எனக்கு தான் வேணும். ஆட்டோ தவணைக்கெல்லாம் என்னால் காசு தர முடியாது" என சுயநலமாய் உச்சத்தில் கத்தினாள் புவனா. கோபமாய் பேசும்போது அறிவு முக்காடு போட்டுக்கொள்கிறது என துர்க்கி பழமொழி போல அவளது அறிவும் அங்கே முக்காடு போட்டுக்கொண்டதோ? "அது சரி, உன் சம்பாத்தியத்தில் மட்டும்தானா இந்த குடும்பம் ஓடுதா? நான் ராப்பகலாக ஆட்டோ ஓட்டி நம்ம 2 பிள்ளைங்கள நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன். பேசுகிறா பேச்சு, அதை என்னடி உன் பணம்? நான் என்ன குடிச்சிட்டு கூத்தாடவா அந்த காசை கேட்டேன்? இன்னொன்றும் சொல்கிறேன் கேட்டுக்கோ. என்றைக்குமே உங்கள் அப்பா ஆத்தாவை நான் மரியாதை குறைவாக நினச்சதில்ல. அந்த ஃபோட்டோ என் கை தவறுதலாக தான் உடைஞ்சு போச்சு. இதை நீ நம்பினாலும் நம்பாலட்டும், அதான் உண்மை" என்று பதிலுக்கு கத்தினான் பெரியசாமி. ஆம், அவன் சொல்வது உண்மைதானே. இருப்பினும் எந்த கெட்ட பழக்கம் இல்லாத கணவனுக்கு அந்த பணத்தை கொடுக்க மறுத்தது ஏன் என்பது புவனாவிற்கே புரியாத புதிர்தான். தான் சேர்த்து வைத்த தொகையில் சிகப்புகள் பதித்த பெரிய கம்மல்களும் மூக்குத்தியும் வாங்க திட்டமிட்டு சிறுக சிறுக சேர்த்து அதை தனியாக எடுத்து ஒளித்து வைத்த பணம் என்பதே உண்மை. அது அவளது நீண்ட நாள் கனவு ஆயிற்று. ஏற்கனவே தன் கனவை பற்றி ஒரு நாள் புவனா தன் கணவனிடம் சொல்ல அதை காது கொடுத்து கேட்க விரும்பாத பெரியசாமி மனைவியிடம் சீறி பாய்ந்தான். "ஏண்டி, நம்ம பொழப்பே நாரி போய் கிடக்கு. இதில் உனக்கு கல்ல வச்ச கம்மல்களும் மூக்குத்தியும் தான் குறைச்ச. அடி போடி பைத்தியக்காரி" என கேலி செய்த கணவனிடம் சாதித்து காட்ட எண்ணினாள் புவனா. இன்று அந்த பணத்திற்காக இவ்வளவு மூர்க்கத்தனமாய் நடப்பான என்பதை சிறிதும் எதிர்பார்க்காத புவனா மெல்ல சமையல் அறையை எட்டி பார்த்தாள். அங்கே மளிகை பொருட்கள் தரையில் குப்பை போல் கொட்டப்பட்டிருந்தது. இதெல்லாம் கண்ட புவனா தன்னையே தலையில் ஓங்கி ஓங்கி அடித்து கொண்டு புலம்பி அழுதாள். "என்னை உங்கள் தலையில் கட்டி வச்சுட்டு தன் கடமை முடிந்தது என முடிவு செய்தனால்தானோ என்னவோ என் அப்பாவும் அவங்கள பின்தொடர்ந்து என் அப்பாவும் நிம்மதியாக போய் சேர்ந்துட்டாங்க. நான் தான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கேன்" என 4 வீட்டுக்கு கேட்பது போல் உரக்க கத்தினாள். அவளது புலம்பலை சிறிதும் பொருட்படுத்தாத பெரியசாமி திடீரென அவளிடம் வந்து, "அடியே புவனா, உங்கள் அப்பனும் ஆத்தாலும் உனக்கு நல்லது செஞ்சாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு தெய்வமாக வந்து எனக்கு நல்லது தாண்டி செஞ்சுருக்காங்க. இங்கே பாரு, நீ அவங்களுடைய பழைய பெட்டியில் ஒளிச்சு வச்சிருந்தியே உன் பணம், அதை எனக்கு காட்டி கொடுத்துட்டாங்க. நானும் எடுத்துக்கிட்டேன்" என சொல்லி நக்கலாய் சிரித்தபடி பணத்தை காட்டிவிட்டு வெளியேறினான் பெரியசாமி. கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் கோபத்தில் என்ன செய்கிறோம் என்றே புரியாமல் வீட்டையே குப்பை மேடாக்கிவிட்டு சென்றதை எண்ணி மனம் கலங்கினாள் புவனா. "ஐயோ ஐயோ, என் பணம்" என அழுது கதறிக்கொண்டே அவன் பின்னே தொடர்ந்து ஓடினாள். சிட்டாய் பறந்த கணவனை எண்ணி மனம் உடைந்தாள். வீடே ஒரு போர்க்களம் போல் காட்சி தந்தது. உடைந்த பெற்றோரின் புகைப்படத்தை எடுத்து உடைந்த கண்ணாடியை அகற்றினாள் புவனா. அதில் அவர்கள் கண்கள் கலங்கி இருப்பது போன்று மனப்பிரமை ஏற்பட்டது புவனாவிற்கு. பின்னர் கீழே கவிழ்ந்து கிடந்த பெட்டியில் இறந்த அம்மாவின் புடவையை கண்ட புவனா அதை தனது தாயாக எண்ணி முகத்தில் வைத்து புதைத்து குமரி குமரி அழ ஆரம்பித்தாள். அதில் அம்மாவின் வாசனையை அவளால் உணர முடிந்தது.
முகத்தில் புதைந்த அந்த பழைய புடவையிலிருந்து ஏதோ ஒன்று அவளது கன்னத்தில் குத்த, சட்டென எடுத்து புடவையை உதறினாள். பழைய பிற்றியாட்டு அதிலிருந்து தேள், பூரான், பாம்பு போன்ற ஜீவராசி விழுமென புவனா நடுநடுங்க. புடவை முடிச்சிலிருந்து விழுந்தது 5 பவுன் தங்கச்சங்கிலி மற்றும் அம்மாவின் மூக்குத்தி கம்மல்கள். இறந்த பின்னும் மகளுக்கு சீர் செய்தாலோ அந்த தெய்வத்தாய். அன்று மாலை கணவன் பெரியசாமியின் ஆட்டோ சத்தம் கேட்க, அன்பாய் அவனை இன்முகத்துடன் வரவேற்க வாசலுக்கு விரைந்தாள் புவனா. குற்றமுள்ள நெஞ்சுடன் வீட்டுக்குள் நுழைந்த பெரியசாமி புவனாவின் புன்முறுவலைக் கண்டு அதிர்ச்சியுற்றான். உள்ளே நுழைந்த பெரியசாமி தான் காலையில் அலங்கோலமாக்கி விட்டு சென்ற வீடு தற்போது நிலை மாறி சுத்தமாக இருப்பதைக் கண்டு ஆச்சரியமுட்டான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதைப் போல புத்தி கெட்டு போய் புவனாவிற்கு தான் செய்த தீங்கை நினைத்து அவளது முகத்தை பார்க்கவே கூசி கூனி குறுகி நின்றான் பெரியசாமி. தனது தவறான செயலை எண்ணி புவனாவிடம் மனமாற மன்னிப்பும் கேட்டான். ஆட்டோவிற்கு தவணை கட்டிய ரசீதை மனைவியிடம் நீட்ட அவளும் கணவனுக்கு அவசரத்துக்கு உதவாத தன் சுயநலமான செயலை உணர்ந்து அவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டார். பின்னர் எங்க அப்பா அம்மா உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் தெய்வமா நின்று நல்லதே செஞ்சுருக்காங்க என சொல்லி அம்மாவின் தங்க நகைகளை அவனிடம் என் முகத்துடன் காட்டினாள். அங்கே கண்ணாடி இல்லாமல் மீண்டும் சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த அவளது அப்பா அம்மாவின் புகைப்படம் அவர்களை பார்த்து சந்தோஷமாய் சிரிப்பது போல் தோன்றியது புவனாவிற்கு.